அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். உங்களது பொருளான வாக்குகளை நமது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான டூ வீலர்லாம் முன்னாடி போங்க. டூ வீலர்லாம் வாங்கி முன்னாடி போயிடுங்க. பின்னாடி வர டூ வீலர்லாம் வாங்கி கொஞ்சம் முன்னாடி போங்க. வாக்காளர் பெருமக்களே, நமது இல்லங்களை தேடி நமது அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். உயர்ந்தமிக்க பெரியவர்களே, தேவர்களே, அதிகாரமிக்க ஆளுமைமிக்க ஆளுநர் பதவியை துச்சமென தொடர்ந்து மக்களுக்காக மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றி வந்துள்ள டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களை தாருங்கள் என்று உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து ஆளுமை அதிகாரமிக்க ஆளுநர் பதவியை துச்சமென தொடர்ந்து மக்களுக்காக தென் சென்னை பாராளுமன்றத்தில் வாழ்கின்ற மக்களுக்காக மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றி வந்துள்ள டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களை தாருங்கள் என்று உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, இளம் வாக்காளர்களே, உங்களை வாக்களை தாமரை சின்னத்தில் தாருங்கள் என்று முன்னாள் ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்களை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநர் பதவியை துச்சமென தொடர்ந்து மக்களுக்கு நம்முடைய ஆளுநர் பதவியை தொடர்ந்து உங்களுக்காக மக்களுக்காக தென் சென்னை பாராளுமன்றத்தினுடைய ஒவ்வொரு மக்களுக்காக இணைந்து பணியாற்றிட நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க இது வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரமிக்க ஆளுமைக்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி தாமரை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க இதை வந்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மார்களே, ஆளுமைக்க அதிகாரமிக்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்காக மக்கள் சேவையாற்ற மக்களுக்காக பணியாற்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதே தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்ட வண்ணம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. பெரியவர்களே, தாய்மார்களே, அதிகாரமிக்க ஆளுமைமிக்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்கு பணியாற்ற மக்களுக்கு சேவையாற்ற உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி தாமரை சின்ன வாக்குகளை கேட்ட வண்ணம் இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்த வண்ணம் இதோ உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. பெயர்மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்ட வண்ணம் உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி இதை வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரமிக்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் பணியாற்ற மக்களுக்காக சேவையாற்ற தென் சென்னை பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு மக்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் ஒதுக்க உங்கள் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் தாருங்கள் என்று உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்குகளுடைய சின்னம் தாமரை. பெரியவர்களே, தாய்மார்களே, அதிகாரமிக்க ஆளுமைமிக்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்களுக்கு சேவை செய்ய மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்ட வண்ணம் இதோ உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, தரமணியில் வாழ்கின்ற வாக்காளர் பெருங்கோடி மக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் தாருங்கள் என்று உங்கள் சகோதரி எல்லோராலும் அக்கா என்று அன்போடு அழைக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்ட வண்ணம் உங்களை தேடி உங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரமிக்க ஆளுமைமிக்க ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் பணியாற்ற மக்களுக்கு சேவையாற்ற தென் சென்னை பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதாவின் சார்பில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டு உங்களது பொன்னான வாக்குகளை
தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்ட வண்ணம் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை தாமரை தாமரை. வாக்காளர் பெருமக்களே, நமது வேட்பாளர் திருச்சென்னையின் வேட்பாளர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார். அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி வந்து கொண்டிருக்கின்றார். தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லுக்கு சொந்தக்காரர் தாமரை மலர்ந்தே தீரும், தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்று சொல்லுக்கு சொந்தக்காரர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றார். உங்களின் பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களியும். உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்திலே வாக்களியும். இதோ உங்கள் அன்பான வாக்காளர் பெருமக்களே, தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் உங்களை நாடி, உங்களை தேடி, உங்கள் அன்பு இதயங்களை தேடி வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை 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 சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார். இதோ உங்கள் முன்னால் சிரித்த முகத்துடன் இரு கைகளை கூப்பி தாமரை 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 சின்னத்தில் வாக்கு சேகரித்து நமது சின்னம், நமது சின்னம் தாமரை, வெற்றி சின்னம் தாமரை, இளைஞர்களின் சின்னம் தாமரை, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சின்னம் தாமரை, உங்கள் சின்னம் தாமரை, நமது சின்னம் தாமரை, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களின் சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. ஒரே நிமிஷம் இல்லைங்க. அன்பு வாக்காளர் பெருமக்களே, தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இல்லங்களை நாடு இருக்கிற கூப்பி இதோ வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து கொண்டிருக்கிறார். ஆதரிப்பேர் ஆதரிப்பேர் என்று சொல்லி தாமரை சின்னத்தில் முத்திராளிகள் என்று சொல்லி இதோ டாக்டர் தமிழிசை ஏழைகளின் சின்னம் தாமரை தாமரை தாமரை. பாட்டாளி வர்க்கத்தினுடைய சின்னம் தாமரை தாமரை தாமரை. உழைப்பாளி வர்க்கத்தினுடைய சின்னம் தாமரை தாமரை தாமரை. படித்த பண்பாளருடைய சின்னம் தாமரை தாமரை தாமரை. நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி சின்னம் தாமரை தாமரை தாமரை. ஆதரிப்பார் ஆதரிப்பேர் ஆதரிப்பார். நம்முடைய வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். இருக்காலம் கூப்பி உங்கள் எல்லாருக்கும் வந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு வாய்ப்பு சகோதர சகோதரிகள் ஒரே ஒரு வாய்ப்பை தாருங்கள், வாய்ப்பை தருகிறேன் என்று சொல்லி உங்கள் வீட்டு அன்பு சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தாமரை தாமரை சின்னத்தில் வாக்குகளை கேட்ட வண்ணம் உங்களை தேடி, உங்கள் இல்லம் தேடி இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வாக்களை மகளிருடைய தலைமையில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பூக்களை தூவி பொன்னாடை அவர்களுக்கு இந்த பகுதியில் தேர்தல் நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு தமிழிசை சவுந்தரத்தை ஆட்சி எடுக்கிறார்கள். தம்பி பாப்பாட்டி இதை அடிக்காதீங்க, குப்பையாவது போடக்கூடாது. சகோதரர்களே பாப்பாட்டி நிற்கிறீங்க, வேண்டாம் மேடம் வேணாம் சொல்லிட்டாங்க, வேண்டாம். நம்முடைய தமிழிசை நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு இந்த பகுதியுடைய தாய்மார்கள் ஆர்த்தி எடுத்து வெற்றி சின்னம் தாமரை சின்னக்கு வாக்குகளை அளிப்பேன் என்று சொல்லி உறுதியிருக்கிறார். தாய்க்குள்ள குடும்பங்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு குழுவின் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாரும் சென்று தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். நாம மற்றவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக தான் நம்ம தாமரை சின்னத்துல போட்டி போடுறோம். அதனால தயவு செய்து உங்க அக்காக்கு, உங்க சகோதரிக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து, நான் எம்பி ஆனா நான் எம்பி இல்ல, நீங்க எல்லாரும் தான் எம்பி. உங்க தெருவில் நீங்க தான் எம்பி. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ
மக்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா மத்தவங்க மாதிரி ஓட்டு வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நாம கிடையாது. அப்படின்னா நம்ம ராஜ்பவனுக்குள்ளே இருந்திருப்போம். ராஜ்பவனை விட்டுட்டு ராஜ்பவன் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை மாதிரி 10-15 பேர் கூட இருப்பாங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, தலசி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, இத்தனை பேர் இருப்பாங்க. வெளியே வந்தா ஒரு 20 காவலாளி இருப்பாங்க. எங்கேயுமே தனியா போக முடியாது. இன்னைக்கு நான் இஷ்டத்துக்கு போய் சாப்பிடுறேன். இப்ப உங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடணும் எனக்கு ரொம்ப இஷ்டம். எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப இஷ்டம். எலெக்ஷன் முடிஞ்சு உங்க வீட்டுக்கு வரேன், நல்ல மீன் குழம்பு வைங்க. ஆனா கவர்னர் வந்து அப்படி சாப்பிட முடியாது. அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடக்கூடாது, டெஸ்ட் பண்ணாதான் சாப்பிடணும், டெஸ்ட் பண்ணி பேக் பண்ணாதான் சாப்பிடணும். அப்படி இருந்தா எனக்கு நல்லது இல்ல, எனக்கு பிடிக்கல. அது ராஜ வாழ்க்கை. ஆனா எனக்கு பிடிக்கல. எது பிடிச்சிருக்கு? இந்த அக்கா கூப்பிட்டா வீட்டுக்கு வரணும், உங்க கூட உட்கார்ந்து மீன் குழம்பு சாப்பிடணும், உங்க கூட உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசணும். அதுக்காக தான் 2 ஆளுநரா இருந்த 2 மாநிலம். அதை விட்டுட்டு உங்களுக்காக உங்க கூட இருக்கணும்ன்றதுக்காக வந்திருக்கேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? என்ன கூட வச்சுக்கணும். என்ன கூட வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தாமரைக்கு ஓட்டு போடணும். சரியா? தாமரைக்கு ஓட்டு போடுவோம். அதனால தயவு செய்து அனைவரும் தாமரைக்கு ஓட்டு போடுங்க. உங்க சகோதரியா உங்க கூட இருந்து என்னென்ன பிரச்சனைகளோ அதெல்லாம் சரி செய்து வருங்காலத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். தயவு செய்து தாமரைக்கு வாக்களியுங்கள். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன வைப்பீங்க? வீட்டுல என்ன வச்சு தருவீங்க? எனக்கு மீன் குழம்பு. ஜூன் 5ஆம் தேதிக்கு மேல உங்க எம்பியா உங்க அக்காவா உங்க வீட்டுக்கு வருவேன். சரியா?